ये नहीं हो सकता. ये இது नहीं हो सकता நடக்க முடியாது. ये नहीं हो सकता it can't be. இது நடக்க முடியாது. இது ஆக முடியாது என்ற கருத்தை உணர்த்தும். मेरे ख्याल से ये है. मेरे ख्याल से ये है. मेरे ख्याल से ये है. நான் அதையே நினைக்கிறேன். நான் அதையே நினைக்கிறேன். மேரே ஹியால் என்றால் என்னுடைய அந்த கற்பனை, என்னுடைய நினைப்பு, நான் நினைப்பது. ஏ ஹே இதுவாக இருக்கும், இதுவாகும் என்று நாம் கூறும் பொழுது மேரே ஹியால் சே ஏ ஹே நான் அதையே நினைக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ். I think it is. कहने के लिए कुछ नहीं. कहने के लिए कुछ नहीं. कहने के लिए சொல்வதற்கு कुछ नहीं எதுவும் கிடையாது. कहने के लिए कुछ नहीं சொல்வதற்கு எதுவும் கிடையாது. சொல்வதற்கு எதுவும் கிடையாது. nothing to say. nothing to say சொல்வதற்கு எதுவும் கிடையாது. எதுவும் கிடையாது. मैं खुश हूँ. मैं खुश हूँ நான் ஆனந்தமாக இருக்கிறேன். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். மே நான் खुश हूँ சந்தோஷமாக இருக்கிறேன். am glad. am glad मैं खुश हूँ நான் சந்தோஷமாக இருக்கிறேன். मुझे अकेला छोड़ो. मुझे अकेला छोड़ो. मुझे என்றால் என்னை, அகேலா தனிமையாக, சோடு தோ. சோடு தோ என்றால் விட்டுவிடு. சோட்னா விடுதல், சோட் தோ விட்டுவிடு. முஜே அகேலா சோட் தோ என்னை தனிமையாக இருக்கவிடு அல்லது என்னை தனிமையில் விட்டுவிடு, என்னை பேசாமல் இருக்கவிடு என்கிறதெல்லாம் கூற முடியும். லெட் மீ அலோன். லெட் மீ அலோன் என்று நமக்கு கூறலாம். அடுத்து ஜல்தி கர் ஜாவ். ஜல்தி கர் ஜாவ். ஜல்தி என்றால் அவசரமாக, நேரத்துடன், நேரக்காலத்துடன் என்றெல்லாம் கூறலாம். ஆனாலும் அதனுடைய நேரடி கருத்து ஜல்தி என்றால் அவசரமாக, கர் ஜாவ் வீட்டுக்கு போ. ஜல்தி கர் ஜாவ். Go home early. Go home early. ஜல்தி கர் ஜாவ் அவசரமாக வீட்டுக்கு போ அல்லது நேரத்தோட வீட்டுக்கு போ. Don't मुझे परेशान मत करो. मुझे परेशान मत करो. मुझे என்றால் என்னை, பரேஷான் தொந்தரவு படுத்த, மத் கரோ வேண்டாம். பரேஷான் என்றால் தொந்தரவு. முஜே பரேஷான் மத் கரோ என்றால் என்னை தொந்தரவு படுத்த வேண்டாம். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. முஜே பரேஷான் மத் கரோ. கடைசி இறுதியான வசனம்தான் மே தோடா மஸ்ரூஃப் ஹூ. மே தோடா மஸ்ரூஃப் ஹூ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன். நான் கொஞ்சம் சோழியில் இருக்கிறேன் என்று கூறும் பொழுது நாம் உருதுவில் மே தோடா மஸ்ரூஃப் ஹூ என்று கூறுவோம். am a little busy. am a little busy. மே தோடா மஸ்ரூஃப் ஹூ நான் கொஞ்சம் மஸ்ரூஃபாக, அதாவது சோழியாக, வேலையாக இருக்கிறேன் என்று நாங்கள் கூறுவோம். எனவே இது மிகவும் முக்கியமான வார்த்தைகள். முஜே பர்வா நஹி என்கிறதை நாம் ஆரம்ப பாடத்தில் கொடுத்திருக்கின்றோம். அதனுடைய எஞ்சிய பகுதித்தான் ஏனையவைகள். பாருங்கள். ये नहीं हो सकता, मेरे ख्याल से ये है, कहने के लिए कुछ नहीं, मैं खुश हूँ, मुझे अकेला छोड़ो, मुझे अकेला छोड़ो,
जल्दी घर जाओ, जल्दी घर जाओ, मुझे परेशान मत करो, मुझे परेशान मत करो, मैं थोड़ा मसरूफ़ हूँ, मैं थोड़ा மஸ்ரூஃப் ஹூ. எனவே இவைகளை நாம் நன்கு மனனமிட்டு இவைகளை இங்கே கூறப்பட்டிருக்கிறதைப் போலவே அவ்வப்பொழுது சந்தர்ப்பம் வாய்க்கும் நேரங்களெல்லாம் நம்முடைய பேச்சில் புழங்கிக் கொள்வோம். இதனால் நமக்கு முன்னேற முடியும். ஜஸாக்குமுல்லா ஹைரா.